Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். உங்களுக்கு சர்க்கியூட்ஸு, சென்சார்ஸு, இன்டகிரேட்டட் சிப்ஸு, ரினியூவபிள் எனர்ஜி, பவர் ஜென்ரேஷன் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் ஆர்வம் இருக்குங்களா? குறிப்பாக உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் ரியல் டைம் ப்ராப்ளம் சால்விங்கில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? சிம்பிளாக சொல்லப்போனால் ஹவு திங்ஸ் ஒர்க் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்குங்களா? அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, நீங்கள் படிக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க, EEE அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க. அதை பற்றி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ஸில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் பவர் சிஸ்டம்ஸு, மிஷின்ஸு, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அதை பற்றி படிப்பீங்க. ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் பவர் எலக்ட்ரானிக்ஸு, IoT அதெல்லாம் படிப்பீங்க. டூல்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டா லேபு, SCADA, அப்புறம் ஆட்டோகேடு இதெல்லாம் படிப்பீங்க. கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் C, பைத்தான், அப்புறம் PLC லாஜிக் இதெல்லாம் பற்றி படிப்பீங்க. ஓகே, இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நம்ம எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்றது பார்க்கலாங்களா? எஸ், முதல்ல இன்ட்ரொடக்ஷனில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸில் ஆர்வம் இருக்கா அப்படின்றது கேட்டேன் இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் PCM அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் எடுத்துருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த குரூப் நீங்கள் எடுத்திருந்தால் தான் நீங்கள் இதில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ 12th உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மார்க்கோட கட் ஆஃப் பேசிஸில் தான் உங்களுக்கு இந்த அட்மிஷன்ஸ் நடக்க போகுது. வழக்கம் போல் இன்ஜினியரிங்க்கு அதுதான் முக்கியமான படிப்பாக இருக்குங்க. நீங்கள் TNEA ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக தான் இதுக்கும் செலெக்ஷன் ஆக போகுது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் போகணுன்னாக்கா TNEA ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக தாங்க நீங்கள் போக போகிறீங்க. இதுதான் அட்மிஷன் ப்ராசஸ். ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கனாக்கா, 3 years டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுறதுக்கு, லேட்ரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் அதனோட கட் ஆஃப் மார்க்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோங்க. CEG அண்ணா யூனிவர்சிட்டி 197.5, PSG டெக் கோயம்புத்தூர் 196, SSN காலேஜ் சென்னை 195, CIT கோயம்புத்தூர் 193.5, தியாகராஜா மதுரை 192.5, குமரகுரு கோயம்புத்தூர் 190, அப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 189. சரிங்களா? ஸோ இதுதான் டாப் காலேஜஸ் அண்டு போன வருஷத்தோட கட் ஆஃப் மார்க்குங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தாக்கா நம்மளோட கேரியர் ரோல்ஸ் அதாவது கேரியர் பாத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஓகே, நீங்கள் இந்த கோர்ஸ் முடித்த பிறகு பவர் சிஸ்டம் இன்ஜினியராக TNEB, TNPC, அதுக்கப்புறம் BHEL இந்த மாதிரி இடத்துங்களில் உங்களுக்கு பவர் சிஸ்டம் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எம்பெடட் ஆர் IoT டெவலப்பராக ஒர்க் பண்ணலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த EV கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, ஓலா, ஏத்தர், போஷ் இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் PLC இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி LNT, சைமன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரோபாட்டிக்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியராக நீங்கள் TVS, GE இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணலாம். அப்புறம் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட்டில் AE அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பார்த்தீங்கன்னா TNPSC, DRDO, ISRO, ரயில்வேஸ் இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இப்போ தமிழ்நாடு அளவில் நம்மளுக்கு வேலைவாய்ப்புலாம் எங்கெங்கே இருக்குது, யார் யார் கொடுக்குறாங்கன்றது பார்க்கலாங்க. இப்போ கவர்மெண்ட் செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா TNEB, CPWD, CMRL, ரயில்வேஸ் இந்த மாதிரி இடத்துங்களில் இருக்குங்க. EV ஹப்புன்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் தயார் பண்ணக்கூடிய EV ஹப்புன்னு சொல்லக்கூடியதில் ஏத்தர், ஓலா, BYD, ஹுண்டே, TVS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஒசூர், ஒரகடத்தில் இருக்குங்க. அப்புறம் எனர்ஜி செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதானி கிரீனு, டாடா பவர், ரீநியூ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் இருக்குங்க.
தூத்துக்குடியில் இருக்குங்க அந்த கம்பெனி, அதில் உங்களுக்கு வேலை இருக்குங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியதில் டிசிஎஸ், ஜோஹோ, இன்ஃபோசிஸ், போஷ், அப்புறம் வந்து ஐஐடிஎம் இன்குபேஷன் சென்டர்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாமும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் டிஃபென்ஸில் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது, டிஆர்டிஓ ஆவடி, பிஇஎல், இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஓகே, நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா சேலரி, எக்ஸ்பெக்டட் சேலரி என்னன்னு பார்க்குறோங்க. சேலரி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து 15,000லேருந்து 45,000 பெர் மந்த் கிடைக்குங்க. நீங்கள் வந்து மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்குங்க. இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 lakh +லேருந்து 5 lakhs வரைக்கும் பெர் மந்த் சேலரி கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனோடு வரும். எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து எல்லா கோர்சஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.